உங்கள் தமிழ் நேசன் டிவி யூடியூப் சேனல். ஐபிஎஃப் கட்சி தலைமையகத்தில் கொள்ளையடிக்கப்பட்டதா? மாய்கா விழுந்து தூக்கி எறியப்பட்டது தான் ஸ்ரீ எம்.ஜி. பண்டிதன் அவர்களால் ஆரம்பிக்கப்பட்ட பாட்டாளி மக்களின் கட்சியாக உருவெடுத்த கட்சிதான் ஐபிஎஃப். 1990ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட அக்கட்சி தான் ஸ்ரீ எம்.ஜி. பண்டிதனின் மறைவிற்கு பின் பல தலைமைத்துவ பதிவு போராட்டங்கள் துவங்க ஆரம்பித்தன. ஒரு வழியாக டத்தோ சம்பந்தன் அவர்கள் தலைமை பொறுப்பை அலங்கரித்தார். அவருடைய தலைமைத்துவத்தின் பதவிக்காக போட்டி பொறாமைகள் காரணமாக ஒரு கோஷ்டி தலைவிரித்து ஆடியது. டத்தோ சம்பந்தன் அவர்கள் மறைவுக்கு பின் டத்தோ லோகநாதன் துரைசாமி அவர்கள் கட்சியின் தேசிய தலைவராக பொறுப்பு வகித்து வருகிறார். இப்பொழுது ஒரு பெரிய தலையீடி அக்கட்சிக்கு வந்துள்ளது. என்னவென்றால், தங்களுடைய அலுவலகத்தில் உள்ள கோப்புகளை காணவில்லையாம். இது சம்பந்தமாக கடந்த மாதம் 30ஆம் தேதி டத்தோ லோகநாதன் போலீஸ் புகார் செய்துள்ளார். அலுவலகத்தின் சாவி இருவர் இடம்தான் உள்ளது. ஒன்று தலைவரிடம், இன்னொன்று கட்டிடத்தை பராமரிப்பாளரிடம். இப்படி இருக்கும்போது எப்படி அங்கிருந்து கோப்புகள் களவாடப்பட்டிருக்கும் என்ற கேள்வி கட்சியின் தொண்டர்களிடம் பரவலாக எழுந்துள்ளது. கோப்புகள் திருடப்பட்டதா அல்லது கோப்புகளை மறைத்து விட்டார்களா? ஏனென்றால் கடந்த காலங்களில் ஆண்டு கூட்டத்தின் கணக்கு அறிக்கையில் நிறைய குழப்படிகள் இருந்துள்ளதாம். இதற்கிடையில் ROS இடம் கூட முறையான அறிக்கைகள் சமைக்கப்படவில்லையாம். ROS இடம் இருந்து 20 அல்லது 25 கேள்விகளை கேட்டு விளக்கம் கூறும் கடிதமும் கட்சியின் தலைமைத்துவத்திற்கு அனுப்பப்பட்டிருக்கிறதாம். IPF கட்சிக்கு 4 அறங்காவலர்கள் இருக்கிறார்களாம். அவர்களும் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பது ஒரு கேள்விக்குறியே. இந்த கட்டிடத்தின் கடனை மறைந்த துன் சாமிவேலு அவர்கள் தான் ஸ்ரீ எம்.ஜி. பண்டிகளிடம் ரொக்க பணமாக கொடுத்து முடித்தார் என்பதுதான் வரலாறு. ஆனால் இன்று கட்டிடத்தின் வாடகை வருமானம் என்னவானது என்று புரியாத புதிராக இருக்கிறதாம். முழு பூசணிக்காயை சோற்றில் மறைக்காமல் ஒரு விளக்க கூட்டத்தை டத்தோ அவர்கள் ஏற்பாடு செய்து IPF கட்சியின் தொண்டர்களுக்கு விளக்கம் அளிப்பார் என்று எதிர்பார்க்கிறோம். பசுமை சிந்தனையில் தேசிய தினம். SJKT நார்த் ஹம்மோக் தமிழ் பள்ளியின் அசத்தல் முயற்சி 1. தேசிய வகை நார்த் ஹம்மோக் தமிழ் பள்ளியில் 68வது தேசிய தின விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. இந்நிகழ்வில் கிள்ளான் மாவட்ட கல்வி இலாகாவின் துணை இயக்குனர் லுப்ட் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். மேலும் முன்னாள் ராணுவ வீரர் மற்றும் ஸ்லாங்கூர் பள்ளி மேலாளர் வாரிய சங்க தலைவர் தனபாலன், பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர் ஹேமநாதன் தலைமையிலான செயலவை உறுப்பினர்கள், பள்ளி மேலாளர் வாரிய சங்க தலைவர் ஆறுமுகம் ஆகியோரும் கலந்து கொண்டனர். பள்ளியின் தலைமை ஆசிரியர் திருமதி சூரியகுமாரி, துணை தலைமை ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் அனைவரின் முழு ஒத்துழைப்புடன் இந்த விழா சிறப்பாக நடந்தேறியது. மாணவர்களும் பெற்றோர்களும் மிகுந்த உற்சாகத்துடன் பங்கேற்றனர். நிகழ்வின் சிறப்பு அம்சமாக 68வது தேசிய தினத்தை குறிக்கும் விதமாக 1868 நீர் புட்டி மூடிகளை மாணவர்களும் பெற்றோர்களும் கடந்த 1 மாத காலமாக சேகரித்து 68 என்ற எண்ணில் ஒட்டி பிரம்மாண்டமான ராட்சத வடிவத்தை உருவாக்கி அசத்தினர். இது மலேசிய கொடி வண்ணங்களான நீலம், வெள்ளை, சிவப்பு ஆகியவற்றை பிரதிபலிக்கும் விதத்தில் அலங்கரிக்கப்பட்டது. சுற்றுச்சூழல் பாதுகாப்பையும் மாணவர்களிடையே பசுமை சிந்தனையையும் ஊக்குவிக்கும் விதமாக இம்முயற்சி மேற்கொள்ளப்பட்டுள்ளது. மாணவர்களின் வண்ணமய ஆடைகளும் நாட்டுப்பற்றை வெளிப்படுத்தும் பாடல்களும் நடனங்களும் அனைவரையும் கவர்ந்தது. இதனுடன் மாணவர்களின் கலைப்பணிகள், ஆவண கண்காட்சிகள் மற்றும் தனிப்பட்ட கற்றல் சாதனைகளும் விழாவை மேலும் சிறப்பாக ஆக்கின. இந்த விழா பள்ளி, ஆசிரியர், பெற்றோர்கள், மாணவர்கள் ஆகிய அனைத்து தரப்பினரும் சமூக பொறுப்புணர்வு, சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு, கூட்டிணைப்பு ஆகியவற்றை வளர்க்கும் ஒரு முக்கியமான அடித்தளமாக அமைந்தது. இதுபோன்ற நிகழ்வுகள் மாணவர்களுக்கு கல்வியறிவோடு கூடிய வாழ்க்கை முறை பண்புகளையும் ஊட்டுகின்றன என்பதும் மெய்ப்பிக்கப்பட்டது. திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடி என்பதற்கு ஏற்ப கடல் கடந்து சென்றாவது செல்வத்தை தேடி என்பதே இப்பழமொழியின் பொருளாகும். அதன் வழி இந்தோனேசிய மேடானின் 200 ஆண்டுகளுக்கு முன் குடியேறிய தமிழர்கள் ஆலயத்தை அன்று சிறிதாக அமைத்து வழிபட தவறியதில்லை. அந்த வழியில் மேடான் பகுதியை சுற்றி குடியேறிய தமிழர்கள் எழுப்பிய ஆலயங்களில் ஒன்றான ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்மன் ஆலயத்தின் 3வது திருக்குட கும்பாபிஷேகம் மிக விமர்சையாக நடந்தது.
ஆலய தலைவர் டாக்டர் சிவாஜி ராஜா தலைமையில் சிவஸ்ரீ கணேஷ் குருக்கள் தலைமையில் மங்கள தாரஸ்வர இசை முழங்க ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்மனுக்கும் அருகில் புதிதாக எழுப்பப்பட்ட 15 மீட்டர் உயரம் கொண்ட முருகன் சிலைக்கும் ஒரு சேர திருக்குட நன்னீராட்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இந்த கும்பாபிஷேகத்தில் கலந்து கொண்டு அம்மன் மற்றும் முருகன் ஆசியை பெற மலேசியா, சிங்கப்பூர், இந்தியா, லண்டன், ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளிலிருந்து பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மன் முருகன் அருளை பெற்றனர். இந்த கும்பாபிஷேகத்தில் முத்தாய்ப்பு சேர்க்கும் வகையில் வட சுமத்ராவின் ஆளுநர் முகமது பாபி அஃபீப் நசுத்தியான் கலந்து கொண்டு இந்த ஆலயம் சமயத்தையும் அதனுடன் சேர்ந்து பசி போக்கும் ஒரு மையமாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். ஆலய நிர்வாகம் வழங்கிய சிறப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்ட அவர் மிக உயரமாக எழுப்பப்பட்ட முருகன் சிலையை பார்வையிட்டு அதன் விவரங்களை கேட்டறிந்தார். சுமார் 3000த்திற்கு மேற்பட்ட பக்தர்கள் இந்த நன்னீராட்டு திருக்குட கும்பாபிஷேகத்தில் கலந்து சிறப்பித்தனர் என்று குறிப்பிடத்தக்கது. எங்க அப்பா பேர் வந்து போலையா நாயுடு. நாங்க தெலுங்கு. நாங்க இந்த கோயிலுக்கு வந்துட்டு வருஷத்துக்கு ஒரு 10-15 வருஷமா நாங்க வந்துட்டு போயிட்டு இருக்கோம். வந்தாலும் வருஷத்துக்கு ஒரு முறை தான் நாங்க வருவோம். ஏன்னா ஆடி மாசத்துல அவங்க இது செய்வாங்க, இந்த கூழ் ஊத்துறாங்க பாருங்க, ஆடி வருஷம் திருவிழா அதுல செய்வாங்க. அவங்க வருஷம் வருஷம் அவங்க பஸ் கொடுப்பாங்க நம்மளுக்கு வர்றதுக்கு. இருக்கும் அம்மனோட சக்தி ரொம்ப ரொம்ப பெருமையான சக்தி எங்களுக்கு நல்லா. ஆமா, இந்த திருவிழாக்கு நம்ம வந்தோம் இங்கே கோயிலுக்கு இந்த திருவிழா பார்க்கறதுக்கு. இந்து சங்கம் பரிசாடா, அப்புறம் இந்த இந்தோனேஷியா தமிழ் சிலகம் கூட இருக்கு. இங்கே கூட இங்கே 8-7 ஸ்கூல் இருக்கு, தமிழ் ஸ்கூல். ஆனால் இந்த நம்ம இந்து கலாச்சாரம் தமிழ் கலாச்சாரம் இங்கே ரொம்ப ரொம்ப ஓகே, நல்லா நடக்குது. மேடனில் 25 கோயில் இருக்கு. இப்போ இந்த கோயிலில் மகா கும்பாபிஷேகம் விசேஷம் நடக்குது. இங்கே சங்கர்லிங்கம் சிவாஜி ராஜா, சங்கர்லிங்கம் சிவாஜி ராஜா. இது 15 ஹெக்டர் டச்சுக்காரன் கொடுத்தான் நம்ம தமிழனுக்கு. அப்போ நம்ம 18-20 எல்லாம் இங்கே இருந்தோம். நம்ம தாத்தா எல்லாம் இங்கே இருந்தாங்க. முந்தி புயல தோட்டம் அது 15 ஹெக்டரில் பாதி பேர் எல்லாம் சிட்டிக்குள்ளே போயிட்டாங்க, பாதி பேர் ஊருக்கு கிளம்பிட்டாங்க. நம்ம தான் இங்கே இருந்தோம், நம்ம தான் இன்னைக்கு வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் அந்த 15 ஹெக்டாரில் எல்லாம் மக்கள் திரும்பி லோக்கல் மக்கள் எல்லாம் எடுத்துட்டு இப்போ நம்ம இங்கே ரொம்ப வேளாண்ருக்கு. எங்கள் அப்பா காலத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக திரும்பி வாங்கி இப்போ இருக்கிறது 1 ஹெக்டார் இருக்கும். அது பின்னால் வீடு நம்ம அப்பா வீடு, அவங்க அங்கே பிறந்தது. ஆமாம், நம்ம அவங்க மூலியமா ஒரு 4-5 ஸ்கூல் இப்போ திறந்துருக்காங்க. மொல்லமாக நம்ம ட்ரை பண்ணி அவங்களெல்லாம் தமிழ் பேசி வைக்கணும்னு அந்த மாதிரி திட்டம் போட்டிருக்கோம். இன்னும் நடக்கணும்னு எல்லாம் உதவி பண்ணாதான் நடக்கும். ஏன்னா இந்த பெரியவங்க தான் நம்மள உதவி பண்ணணும். காசி பற்றி பிரச்சனை இல்லை, அவங்க பேசுறது எல்லாத்தையும் மூவ் பண்ணணும். பிள்ளைங்களை எல்லாம் எப்படி தமிழை படிக்கிறதுன்னு. அப்புறம் யார் இங்கே சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை தமிழ் படிக்க போகிறாங்களா, இல்லை என்னாச்சும் சாமிக்கு பூஜைலாம் நடக்கணும்னா இங்கே கற்றுக்கலாம். அந்த மாதிரி இப்படி அவர் இப்போ தான் கவர்மெண்டில் பூந்தார். அவர் மூலியமா நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. ஏன்னா கவர்மெண்ட் தமிழனுக்கு கவர்மெண்ட் சப்போர்ட் இல்லை, ஹிந்து கவர்மெண்ட் சப்போர்ட். அது நம்ம ரெண்டா பிரிச்சிடணும். தமிழனுக்கு சப்போர்ட் இல்லை, ஆனால் ஹிந்துக்கு 100% கவர்மெண்ட் சப்போர்ட் ஹிந்து மதத்துக்கு. அப்புறம் நம்ம இந்த ஹிந்து கோயில் சிறப்பு என்னன்னா, ஆதி காலத்தில் 62 தமிழர்கள் அப்பயே வந்திருக்காங்க, தமிழ்நாட்டிலேருந்து இங்கே வேலைக்கு வந்திருக்காங்க. அப்போ உள்ள அந்த கட்டினப்பட்ட கோயில் இது. அப்படியே மறைஞ்சு அப்படியே இந்த ஆளுங்க தமிழ் ஆளுங்கெல்லாம் அந்த இடத்த விட்டு போயிட்ட பிறகு இந்த கோயில் அப்படியே இருந்த பிறகு சரி அவங்க நம்ம சிவலிங்கம் சங்கரலிங்கம் குடும்பத்தார் இந்த கோயிலை எடுத்து இந்த நிலத்தை வாங்கி இந்த கோயிலை பெருசாக இது வரைக்கும் பார்த்து கும்பாபிஷேகம் பண்ணிகிட்டு இருக்காங்க. நான் இப்போ 2வது கும்பாபிஷேகம் அந்த இடத்து கோயிலில் பண்ணுறேன். மொதல் கும்பாபிஷேகம் 2012 நடந்தது, இப்போ 2025 நடக்குது. அதுக்கு முன்னுக்கு 19 வருஷம் எம்பார்ட்டன்ஸ் மொதல் கும்பாபிஷேகம் 88 நடந்திருக்கு. இது 3வது கும்பாபிஷேகம் நடக்குன்றது. இதுக்கு மேலே அடுத்த கும்பாபிஷேகம் இன்னும் பிரம்மாண்டமாக நடக்கும். இந்த ஆலயம் பொதுவான விஷயம், இங்கேருந்து இந்து மக்களுக்கு தமிழ் பேச வராது, ரொம்ப தமிழ் பண்பாடு கொஞ்சம் குறைவாக இருக்கும் அங்கே. அதனால் இங்கே இந்த கோயில் என்ன செய்கிறாங்கன்னா, ஆலய தலைவர் திரு சிவாஜி ராஜா அவர்கள் இந்த பண்பாடு நம்மளோட கலாச்சாரம் இந்த இடத்துல ரொம்ப தமிழ் பற்றி நிறையா வரணும்னு சொல்லி ரொம்ப பாடுபட்டு இருக்காங்க. அரசாங்கத்தில் உதவி கேட்டு அவங்க சொந்த காசை போட்டு பலவித நிகழ்ச்சிகள் நடத்திக்கிட்டு இருக்காங்க இந்த ஆலயத்தில். அதுவும் வெளியே போய் நடத்துகிறாங்க. பல கோயில் இருந்தும் இந்த
மேடானில் பூஜை நடக்காமல் இருக்கிறதான் கோயிலாம் இருக்குது. அதையும் போய் அதை எடுத்து கும்பாஷம் நடக்கணும், இதெல்லாம் பண்ணணும்னு சொல்லி ஒரு இடத்துலையும் இறங்கி செய்யக்கூடிய ஒரே ஆள்னா இந்த வட்டாரத்தில் திரு சிவாஜி ராஜா ஐயா அவர்கள். தமிழ் பண்பாடு கழகத்தில் அங்கே இருக்காங்க, இந்து சமயத்திலையும் இருக்காங்க. அந்த இடத்துல பெரிய ஒரு நிலையில் நடக்கிறாங்க. அவங்க நீண்ட ஆயுள் நல்லா இருக்கணும். இன்னும் சுப்பிரமணியம் நாராயணன், நான் பத்துலப்பான் தம்மன் மாவட்ட பூச்சங்கலேருந்து வரேன். இந்த கும்பாபிஷேகத்தை கேள்விப்படும் போது மிக சிறப்பாகவும் நல்ல முறையாக சிறப்பாக அதை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய அந்த கோயில் நிர்வாகம் உண்மையிலே பாராட்டக்கூடியது. இங்கே வந்து பார்க்கும்போது தான் தெரியுது இவ்வளோ இந்தியர்கள் இந்த சுற்றுவட்டத்தில் இருப்பாங்கன்னு தெரிந்து கொள்ள முடியுது. அதே நேரத்தில் மற்ற நாட்டிலேருந்து மலேசியா, இந்தியா, சிங்கப்பூர், ஜோஹர் மாநிலத்திலேருந்து, நெகிரி சிம்லான் மாநிலத்திலேருந்து, ஸ்லாங்கூர் மாநிலத்திலேருந்து அதிகமான இந்தியர்கள் வந்திருக்கிறாங்க. அந்த வகையில் மற்றற்ற மகிழ்ச்சி. காரணம் என்னென்னு சொன்னால், நம்ம இந்துக்கள் எந்த உலகத்தில் வாழ்ந்தாலும் வசித்தாலும் நம்முடைய இந்து மத கலாச்சாரம் பண்பாடு கும்பாபிஷேகம் என்பது மிக மெருகூட்ட அளவுக்கு சிறப்பாக ஏற்பாடு செய்து நடந்திருக்கு. அந்த வகையில் ரொம்ப மகிழ்ச்சி. அதே வேளையில் நான் இங்கே ஒரு விஷயம் நல்லதுட்டேன். இந்த இந்தோனேஷியாவில் மேடானில் இப்படி இந்தியர்கள் வசிக்கிறாங்க, வாழ்கிறாங்க, இந்து ஆலயங்கள் அதிகமாக இருப்பதை கண்டு நான் பெருமை அடைகிறேன், மகிழ்ச்சி அடைகிறேன். நம்ம தமிழ் நேசன் டிவியை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க. இது ஒரு தமிழ் நேசன் டிவி தயாரிப்பு.